கோடநாட்டில் சில நாட்கள் தங்கியிருந்து அரசு பணிகளை மேற்கொண்டு வந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று மாலை சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த மாதம் 27ஆம் தேதி கோடநாடு சென்றார். அங்கிருந்தபடியே அரசு பணிகளை மேற்கொண்டு வந்த முதலமைச்சர் நேற்று பிற்பகல் கோடநாட்டிலிருந்து புறப்பட்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நீலகிரி மாவட்ட அஇஅதிமுக செயலாளர் திரு எஸ் கலைச்செல்வன், கழக அமைப்பு செயலாளர் திரு ஏ கே செல்வராஜ், திரு கே ஆர் அர்ஜுனன் எம்பி, நீலகிரி மக்களவைத் தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் சி கோபாலகிருஷ்ணன், ஆவின் இணைய தலைவர் திரு ஏ மில்லர், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு புத்திச்சந்திரன், திரு ஓ கே சின்ராஜ், நீலகிரி மாவட்ட கழக அவைத் தலைவர் திரு தேனாடு லட்சுமணன், குன்னூர் தொகுதி கழக செயலாளர் திரு கே கே மாதன், கோடநாடு ஊராட்சித் தலைவர் திரு கே தேவராஜ், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் திரு கப்பச்சி வினோத், விவசாய பிரிவு துணைச் செயலாளர் திரு பாரதியார் மற்றும் நகர ஒன்றிய கழக செயலாளர்கள் உள்ளிட்டோர் பூங்கொத்துகள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கோவை ஈச்சனாரி திருக்கோயில் பிரசாதம் வழங்கப்பட்டது. கோடநாட்டிலிருந்து கோவை விமான நிலையம் வந்து சேர்ந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அமைச்சர்கள் திரு சே தாமோதரன், திரு எம் ஆனந்தன், திரு தோப்பு என் டி வெங்கடாச்சலம், துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வா ஜெயராமன், அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் தலைவர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன், கோவை மாநகர மேயர் திரு சேமா வேலுச்சாமி, கோவை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் பி வேலுமணி எம்எல்ஏ, கோவை மக்களவைத் தொகுதி கழக வேட்பாளர் திரு ஏ பி நாகராஜன், பொள்ளாச்சி தொகுதி கழக வேட்பாளர் திரு சி மகேந்திரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பூங்கொத்துகள் வழங்கினர். கோவையிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்து சேர்ந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கழக அவைத் தலைவர் திரு இ மதுசூதனன், அமைப்புச் செயலாளர் சி பொன்னையன், அமைச்சர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம், திரு நத்தம் ரா விஸ்வநாதன், திரு கே பி முனுசாமி, திரு ஆர் வைத்திலிங்கம், திருமதி பா வளர்மதி ஆகியோர் பூங்கொத்துகள் வழங்கி வரவேற்றனர். மேலும் அமைச்சர்கள், சென்னை மாநகர மேயர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்களவைத் தேர்தல் கழக வேட்பாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். சென்னை விமான நிலைய வாயிலில் சாலையின் இருமருங்கிலும் பெருந்திரளாக கூடியிருந்த கழக தொண்டர்களும் பொதுமக்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர்.